Hi all, welcome back to our channel. So இன்னைக்கு கிட்ஸ்க்கு ஃபேவரட்டான பன்னீர் 65 ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் இன்னைக்கு வந்து ஹோம்மேட் பன்னீர் இந்த மாதிரி க்யூப்ஸாக குட்டி க்யூப்ஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அண்ட் ஆச்சியிலேருந்து பஜ்ஜி போண்டா மிக்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பிராண்ட்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சேம் ஆச்சியிலேருந்து சிக்கன் 65 மசாலான்னு ஒன்று இருக்கும், அதுவும் யூஸ் பண்ணியிருக்கேன். கரெக்டாக ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆஃப் பஜ்ஜி போண்டா பவுடர் அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆச்சி 65 பவுடர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ளேவருக்காக ஒரு ½ டீஸ்பூன் ஆஃப் ஹோம்மேட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து எடுத்திருக்கேன். அண்ட் இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி இந்த ஒரு நான் இங்கே காட்டுற கன்சிஸ்டன்சி வரைக்கும் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் வாட்டர் ஆட் பண்ணி. நான் சால்ட் சேர்க்கல, ஆல்ரெடி அந்த பஜ்ஜி போண்டா மிக்ஸ்லேயே சால்ட் இருக்கும், அதனால நான் சால்ட் சேர்த்திக்கல. ஸோ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பன்னீர் க்யூப்ஸை வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து மேரினேட் பண்ண விட்டுறணும். ஒரு ½ an hour to 1 hour வரைக்குமே மேரினேட் பண்ணி விட்டுறேன். அதுக்கப்புறம் மேரினேட் ஆனதுக்கப்புறம் ஒரு பேனில் வந்து ஜஸ்ட் ஷாலோ ஃப்ரை தான் இன்றைக்கி பண்ணி எடுக்க போகிறேன். ஆயில் போட்டு ஹீட் ஆனதுக்கப்புறம் இதை போட்டு நல்லா டபுள் சைடு நல்லா குக் ஆகி ஃப்ரை ஆகி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து தனியாக பேனில் வந்து ஹாட்டாக சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ சிம்பிள் அண்ட் வெரி ஈஸியான ரெசிபி ரெடி. How is it? You like it? I want more. You want more? நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.